ஹாய் பீப்பிள், பிரைஸ் லார்ட். நான் மிராக்கிளின் டாஃப்னி. நான் ஷாரன். நான் ரேஷ்மா. நான் ஜெஸ்ஸி. நான் பியூலா. வெல்கம் டு எனது மனவாளரே பாட்காஸ்ட். ஸோ இன்னைக்கு பாட்காஸ்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கொஸ்டின் வந்துச்சு, ஓகேவா? ஸோ அந்த கொஸ்டின் நான் சொல்கிறேன். அது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஜெஸ்ஸி அக்காவுக்கு வந்துச்சு. நாங்கள் எல்லாருமே எங்களோட தாட்ஸ் வந்து அதில் ஷேர் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ கொஸ்டின் என்னென்னா, how to stay focused on faith without getting distracted by the bad things that happen around the world. அதாவது என்ன சொல்ல, இப்போ உலகத்தில் வந்து நிறைய தப்பான விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நான் எப்படி என் விசுவாசத்தில் கரெக்டாக இருக்கிறது, அவர் மேலே இருக்கிற விசுவாசத்தில் நான் எப்படி இருக்கிறது. இப்போது கெட்ட விஷயங்கள் நடக்கும்போது கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்ற மாதிரி சில தாட்ஸ் சில பேருக்கு வரும். ஸோ அதெல்லாம் மிஞ்சி நான் எப்படி விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறது, அதுதான் கேள்வி. ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து காட் வந்து நம்மளெல்லாம் படைச்ச போதே நம்மளை வந்து அவர் ரோபோவாவோ இல்லாட்டி எதுவும் அந்த பொம்மலாட்டத்தில் பண்ணுற மாதிரி அப்படி படிக்கல ஆண்டவர். நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து சுயமாக பண்ணுறதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு வந்து ஞானத்தை கொடுத்து அப்படி தான் நம்மளை படைச்சாரே தவிர, அவர் நம்மளை ஒரு மெஷின் மாதிரி இப்போ இப்படி சுவிட்ச் போட்டால் இப்படி பண்ணணும், இப்படி இது பண்ணால் டெலீட் ஆகிடணும், அந்த மாதிரி எதுவுமே அவர் பண்ணலை. ஸோ அதனால் இந்த பூமியில் நடக்கிற ஏதாவது தவறு நடக்கிறதுக்கோ சில விஷயங்கள் நடக்கிறது, மோசமான விஷயங்கள் எல்லாம் நடக்குது, அதுக்கெல்லாம் காரணம் வந்து மனுஷங்களுடைய கிரியைகள் தான். இது வந்து நோவா காலத்திலே அப்படி மாறிடுச்சு. தேவன் அப்போவே வந்து மனுஷங்களை உருவாக்குனதை நினச்சி அவர் மனஸ்தாபப்பட்டார் அப்படின்னு பைபிளில் இருக்குது. ஏன்னா அவங்க பொல்லாதவர்களாக மாறினாங்க, ஒருத்தவங்க கொலை பண்ண ஆரம்பித்தாங்க, அநியாயம் செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ இந்த பூமியில் வந்து தப்புலாம் நடக்குது, சின்ன பிள்ளைங்களுக்கு விரோதமாக நடக்குது, எங்கேயாவது கலவரம் நடக்குது, அப்புறம் வயசானவங்களுக்கு விரோதமாக நடக்குது. இதெல்லாம் வந்து மனுஷங்களுக்குள்ளே இருக்கிற தீய எண்ணங்கள்னால, தீய செயல்கள்னால, அதில் கிடைக்கிற ப்ளஷர்னால தான் நடக்குதே தவிர ஆண்டவர் வந்து இதை பண்ணலை. ஆனால் ஆண்டவர் வந்து மனுஷனை படைச்சும் போதே நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் வந்து நம்ம வேதத்தில் வந்து அழகாக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து இந்த மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர், இப்போ ஏதாவது கலாமிட்டிஸ் நடந்தால் ஏசப்பா அப்படியே வந்து திடீர்னு அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. அப்படி தடுக்கிறது எப்படி அவர் தடுக்கிறாருன்னா, வேதம் வந்து அந்த இப்போது தப்பு பண்ணுற எல்லாருமே வந்து இருளில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து எப்படி வாழணும்னு தெரியல. அவங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து வேதமாகிய வெளிச்சம் போச்சுன்னா இந்த தப்பு பண்ணுறவங்கலாம் இந்த தப்பே பண்ண மாட்டாங்க. அப்போது பூமியும் ஒரு பரலோகம் மாதிரி மாறிடும். ஸோ அதனால தான் நம்ம வந்து சுவிசேஷத்தெல்லாம் இப்போது ஜெயிலெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்கிறாங்க. எத்தனையோ பேர் வந்து ஜெயிலில் இருக்கிறவங்கெல்லாம் சுவிசேஷத்தை கேட்டு மனம் மாறி இயேசுவை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லவங்களாக மாறியிருக்காங்க. ஏன் நிறைய பேர் ஊழியக்காரங்களாகவும் மாறியிருக்கிறாங்க. ஸோ வந்து அதனால் சில டைம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரதான் செய்யும். அது வந்து சில டைம் அப்படி யோசிக்க தோணும். ஆனால் வேத வசனம் நம்ம படித்தாலும் ஆண்டவர்கிட்ட நெருங்கின உறவில் இருக்கும்போதோ இந்த மாதிரியெல்லாம் நமக்கு வந்து சில தோணாது ஆக்சுவலாக. அப்புறம் விசுவாசம் வந்து எனக்கும் வந்து அந்த விசுவாசம் கம்மியாக இருக்கிற அந்த ஃபேஸ் வந்து இருந்தது. அப்போது நான் வந்து ஒரு தடவை மெசேஜ் கேட்கும்போது அம்மா வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. விசுவாசத்தை வந்து நான் அப்போ ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏசப்பா கிட்ட. ஏசப்பா, எனக்கு உங்கள் மேலே விசுவாசம் வந்து கம்மியாக இருக்குது, ஏன் அப்படி இருக்குன்னு எனக்கு தெரில, ஆனால் எனக்கு உண்மையாகவே ஃபெய்த். ஏன்னா அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க நம்ம உண்மை நிலையை போய் ஆண்டவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு. அப்போ நான் வந்து அப்படி சொல்லும்போது அம்மா வந்து அன்னைக்கு கரெக்டாக வார்த்தை சொல்கிறாங்க, விசுவாசத்தை வந்து துவக்கிறவரும் அவர் தான், விசுவாசத்தை வந்து முடிக்கிறவரும் அவர் தான். ஸோ இப்போ இந்த பூமியில் வாழும்போது நமக்கு விசுவாசத்தை தேவை. அப்போ அவர் தான் வளர்க்கணும், அவர் தான் ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ நான் ப்ரேயர் பண்ணிட்டேன், ஏசப்பா என் விசுவாசத்தை எனக்கு எப்படியாவது வளர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நாட்கள் ஆச்சு, வாழ்க்கையில் நிறைய சூழ்நிலை இருந்தது. அந்த டைம் வந்து நான் அவர் சமூகத்தில் தான் இருந்தேன். அவர் சமூகத்தை விட்டு நான் போகலை. ஆனால் எனக்குள்ளே திடீர்னு ஒரு நாள் நடந்தது, மேஜிக் நடந்தது, அப்படி நடந்தது இப்படி நடந்ததெல்லாம் அப்படி கிடையாது. டெய்லியும் அவர் சமூகத்தில் இருப்பேன், வாரந்தோறும் அவர் வார்த்தையை கேட்பேன்,
மெசேஜ் அட்டன் பண்ணுவேன், சர்ச்சில் இருப்பேன். அவர் சமூகத்தில் மட்டும் இருக்கிறது மட்டும் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு 6 மாதம் 7 மாதம் கழித்து என் லைஃப்பை திரும்பி பார்த்தா உண்மையாகவே எனக்குள்ள விசுவாசம் வந்து வளர்ந்துருக்கு. ஸோ வந்து எதுவும் பெருசாக அப்படியே இம்பேக்ட் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அவர் சமூகத்தில் இருந்தாலே போதும், அவர் நம்ம விசுவாசத்தை வந்து வளர்த்துருவார். ஏன்னா வசனம் சொல்லுதில்ல, விசுவாசம் வந்து கேள்வியினால் வரும் அப்படின்னு. ஸோ வசனத்தை கேட்க 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 நமக்கு நிச்சயமாகவே வந்து அவர் சமூகத்தில் இருந்தாலே போதும், இருந்து அவருடைய வார்த்தையை மரியாதை போல் கேட்டாலே போதும், நமக்கு நிச்சயமாக வந்து விசுவாசம் வந்து வளர்ந்துடும். சூப்பர் அக்கா, அழகாக சொன்னாங்க. ஸோ வந்து அவர் சமூகத்தில் இருக்கிறது அப்படின்றத நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னாங்க. ஸோ அவர் சமூகத்தில் நம்ம வந்து இருக்கும்போது அவர் நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது என்னமோ அந்த டைமில் நமக்கு தெரியாது. ஆனால் போகிற போக்கில் அது கொஞ்ச நாள் கழித்து நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்ம எவ்வளவோ முன்னேறி இருப்போம். ஸோ அதுக்கு ரீசன் வந்து அவர் சமூகத்தில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டைம் தான். அவர் கூட இருக்கிற நேரம், இங்கே சபைக்கு வந்து அவர் வார்த்தையை கேட்குற நேரம். அப்போ வார்த்தையை கேட்கும்போது நமக்கு அதிகமாக என்ன சொல்ல விசுவாசம் வந்து வளரும். இன்னொரு விஷயம் அக்கா சொல்லும் போது அந்த பார்பர் ஷாப் கதை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, அம்மா ஒரு வாட்டி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கதை என்னென்னா, ஒருத்தர் பார்பர் இருந்தாராம். ஓகேவா, முடி வெட்டுறவர் கடையில் இருப்பார். ஸோ ஒருத்தர் வந்து ஒரு கஸ்டமர், அவர் வந்து ரெகுலர் கஸ்டமர் மாதிரி அடிக்கடி வந்து பேசிட்டு போவார். ஸோ அவர் வந்து முடி வெட்ட வந்தாராம். முடி வெட்ட வரும்போது பார்பர் வந்து வெட்டிகிட்டு இருந்தாராம். இவங்க கதை பேசுவாங்களே அப்போல்லாம், அந்த மாதிரி கதை பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கஸ்டமர் சொல்கிறாரா, இந்த மாதிரி உலகத்தில் வந்து கடவுளே கிடையாது, கடவுள் இருந்தால் ஏன் வந்து கெட்ட விஷயம்லாம் உலகத்தில் நடக்குது? நியாயமான கேள்வி தான். கடவுள் இருந்தால் ஏன் என்ன சொல்ல தப்பான விஷயம்லாம் இந்த உலகத்தில் நடக்குது? அப்போ கடவுள்ன்றவர் இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னார். இந்த பார்பர் வந்து ஒரு விசுவாசி, அவர் வந்து ஏசுபாவை நம்புகிற ஒரு மனுஷன். ஆனால் அவருக்கு என்ன ரிப்ளை பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அவர் அப்படியே விட்டுட்டார். அடுத்த முறை அவர் வரார், இதே கஸ்டமர் அடுத்த வாட்டி பார்பர் ஷாப்புக்கு வரார். வெளியில் வந்து ஒருத்தர் ஒரு என்ன சொல்ல ஒரு பெக்கர் மாதிரி ஒருத்தர் இருக்கார். சட்டைலாம் கிழிஞ்சு அப்படியே முடியெல்லாம் வளர்த்து அப்படியே பரட்டை மாதிரி அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கார் ஒருத்தர். ஸோ இந்த கஸ்டமர் பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்துட்டோன்னே இந்த பார்பருக்கு இவர்கிட்ட சொல்லணுமே அப்படின்னு ஒரு 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 என்ன சொல்ல எஸ்போ ஒரு தாட்டை போட்டிருக்கார். உடனே இவர் என்ன பண்ணாரா, அந்த கஸ்டமர்கிட்ட போய் இவர் சொன்னாரா, இந்த உலகத்தில் பார்பரே கிடையாதுப்பா அப்படின்னாராம். இவருக்கு ஒன்றும் புரியல. அந்த கஸ்டமருக்கு, என்னப்பா சொல்கிற, நானே பார்பர் ஷாப்புக்கு வந்து தான் என்ன பண்ணுறேன், முடி வெட்டிகிட்டு இருக்கேன், நீ வந்துட்டு இப்போ என்ன பார்பரே கிடையாதுன்ற, சும்மா விளாண்டுட்டு இருக்காதப்பா அப்படின்னு. உடனே அவர் சொன்னா, ஆமாப்பா உண்மையாகவே பார்பர்ஸே இல்லை, அப்படி இருந்தால் இப்போ வெளியே நிற்கிற மனுஷன் எதுக்கு முடி வெட்டாமல் இப்படி காட்ட மாதிரி முடியை வளர்த்து வச்சுருக்கான் அப்படின்னு கேட்டால், உடனே அந்த கஸ்டமர் சொன்னாரா, அவன் வந்து உள்ள கஸ்டமராக வரணும், உள்ளே வந்தால் தானே நீங்கள் வந்து கேட்டால் தானே நீங்கள் முடி வெட்டி விடுவீங்க அப்படின்னு. உடனே இந்த பார்பர் சொன்னாரா, அப்படிதான் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, ஆனால் அவர்கிட்ட யாரெல்லாம் போய் கேட்குறாங்களோ அவங்களோட வாழ்க்கை தான் மாறுமே தவிர அதை கேட்காம ஏற்றுக்காமல் இருக்கிறவங்களோட வாழ்க்கை வந்து மாறாது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அவர் சொன்ன விஷயம் ரொம்ப உண்மையான விஷயம், ரொம்ப அழகான விஷயம். கடவுள் இருக்கார், இயேசு இருக்கார், யாரெல்லாம் அவர்கிட்ட போகிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையை அவர் மாற்றிடுவார். அக்கா சொன்ன மாதிரி அவர் சமூகத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு மறுரூபம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது. ஆனால் அப்படி இல்லாமல் இருக்கிற ஜனங்க தான் என்ன சொல்ல இந்த உலகத்தில் தப்பான விஷயத்தில் போகிறது, தவறான பாவங்களில் விழுறது, இப்படிலாம் நடக்குது. ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்னென்னா, நம்ம அதான் முடிஞ்ச அளவு அவர் சுவிசேஷத்தை வந்து நம்ம சொல்கிறோம், அறிவிக்கிறோம். ஸோ அதுதான் மெயின். ஸோ அது அழகாக சொன்னாங்க. விசுவாசத்தை வளர்க்குறது எப்படின்னா, நம்ம அதிகமாக கேட்கணும், வார்த்தையை கேட்கணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும், அதுபடி நடக்கணும், அண்ட் அவர் சமூகத்தில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ வேறு ஏதாச்சும் தாட்ஸ் சொல்லுங்கப்பா யாராச்சும். உங்களுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்து இப்போ நம்ம இத்தனை பேர் இருக்கோம், நம்ம இவ்வளோ விசுவாசத்தில் இருக்கோன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகாமையே வந்து நம்ம இங்கே இல்லை. விசுவாசத்தில் வந்து கண்டிப்பாக அது வரும், கிறிஸ்தவ வாழ்க்கையில் அது கண்டிப்பாக வரும். அது எப்படி நிலச்சிருக்கணும்னா, அக்கா சொன்ன மாதிரி சமூகத்தில் இருக்கணும் தான். அது விசுவாசம் எப்பயுமே நம்மளுக்கு தொடர்ந்து இருக்கணும்னா அவர் கூட கனெக்டில் எப்பயுமே இருக்கணும். அப்படி ஆகாமல் டிஸ்ட்ராக்ட் ஆகாமையே விசுவாசத்தில் இருக்கணும்னா எப்போவுமே அவர் கூட கனெக்ட்லேயே இருந்தால் மட்டும்தான் வந்து அப்படி ஆக முடியும். அதனால் அதாவது புரிகிற மாதிரி சொல்லணும்னா எப்போதும் அவர் உறவில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். எப்போதும் உம்மோடு தான். அது லைக் எல்லாருக்குமே கேள்விகள் நிறைய வரும். அது ஏன் அப்படி, இது ஏன் அப்படி, அது ஏன் அப்படி அப்படின்ற கேள்வினால தான்
அந்த விசுவாசத்தில் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வரும்னு வச்சுக்கோங்க. இப்போ அப்போ அந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அவர் சமூகத்தில் இருந்தோம், அப்போ சபைக்கு வரோம்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லா எண்ணங்களையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ கரெக்டாக அந்த மெசேஜில் ஏதாவது ஒன்று ஆண்டவர் பேசிடுவார். இல்லை நம்ம வேதம் வாசிக்கும் போது அவர் பேசிடுவார். இல்லை யார் கூடயாவது ஏசப்பா பற்றி பேசும்போதோ எது மூலியமாவது ஆண்டவர் அதுக்கான பதிலை நிச்சயமாக சொல்லிடுவார். ஜஸ்ட்டு நம்ம அப்படி இருந்து அவர் சமூகத்தில் எனக்கு இப்படி இருக்குது அப்படின்றத இருந்தாலே போதும், அவர் பதில் சொல்லிடுவார். நம்ம அவைலபிளாக இருந்து அந்த ஆன்சரை பார்க்கணும். ஒன்று அவர் இப்போ விசுவாசம் குறைஞ்ச உடனே அவரை மறுதளிச்சிட மட்டும் கூடாது. மறுதளிச்சிடாம சரி எப்படியாவது அவர் நம்மளை தேய்ச்சிடுவார், நம்ம கீழே விழுந்துட்டாலும் எப்படியாவது அவர் நம்மளை தூக்கிடுவார், அவர் நம்மளுக்கு கொடுத்த அழைப்பு திட்டம் எல்லாமே நிஜமாக நடக்கும் கண்டிப்பாக அப்படின்ற ஒரு உறுதியிலே நம்ம இருக்கும்போது சும்மா போய் நம்ம சர்ச்சில் உட்காந்தாலுமே நம்மளுக்காகவே பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த மெசேஜ் அந்த வார்த்தை ஃபுல்லாகவே நம்மளுக்காகவே இருக்க மாதிரி இருக்கும். அவர் எப்படியாவது நம்மளை தேற்றி மேலே தூக்கிட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் எனக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னோட தாட் தான். ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை. உடனே அவருக்கு எப்படி சொல்கிறது, விசுவாசத்தின் தந்தை நீ இதில் கரெக்டாக இருந்துட்ட பாஸ் நீ அப்படின்ட்டு உள்ளப்போ அப்படின்ட்டு அவர் சொல்லாமல் ஒவ்வொரு டெஸ்ட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரப்போ வரைக்கும் தான் எப்படி சொல்கிறது இத்தனை ப்ராசஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அடுத்த எக்ஸாமுக்கு நீ அடுத்தது போன்ட்டு அனுப்பி விட்டுட்டே இருக்காங்க. அந்த மாதிரி தான். ஸோ ஆபிரகாம் வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி தானே நிறையா டெஸ்ட் இருந்துக்கிட்டே இருந்ததுனால தான் லாஸ்ட்டாக ஈசாக்கு நம்ம அவர் வெட்ட அந்த சாம்பல்ல இருந்து கூட ஈசாக்கு வந்துருவான் அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு விசுவாசத்தை வளர்த்தது காட் மட்டும்தான். அவர் துவக்கிறவரும் அவர் தான், முடிக்கிறவரும் அவர் தான், அக்கா சொன்ன மாதிரி. ஸோ அப்போ தான் விசுவாசத்தில் உடனே ஏஸ்பா தான் வளர்த்தெடுக்கிறார் ஒவ்வொரு விஷயத்துலையுமா. சரி இங்கே விழவ போறியா தப்புன்ட்டு பிடிச்சிருவார். எப்படி சொல்கிறது, பேதுரு மாதிரி அவன் வந்துட்டான், சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு விழுந்தோடனே ஏஸ்பா கையை பிடிச்சிட்டார்ல, அந்த மாதிரி தான் அவர் கூட இருக்காரு. அவரை பார்த்துட்டு மட்டும் நடந்துட்டா போதும். விசுவாசத்துல நடக்கிறப்ப ஏசுவா பார்த்துட்டே நடந்துட்டோம்னா எந்த இடத்துலயுமே விழமாட்டோம். நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலை இருக்கிறத விட சூழ்ந்திருக்கிற ஒரு பெரியவர்ல. கண்டிப்பா நான் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் ஒரு இது மட்டும் சொல்றேன். இப்போ விசுவாசத்துல எப்படி நம்ம நிலைச்சிருக்கணும்னு அவங்க கேட்டாங்க. எடுத்தோடனே யாருக்கும் அந்த விசுவாசன்றது வராது. இப்போ கிறிஸ்டியனாக நம்ம என்னதான் பாரம்பரியமாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ நான் இப்போ புதுசாக ரட்சிக்கப்பட்டிருந்தேன்னா எனக்குமே ஆரம்பத்தில் அது ஒன்றுமே தெரியாது, விசுவாசம்னா என்ன அப்படின்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது. அதோட இப்போ எனக்கு நான் இங்கே இருக்கேன்னா இப்போ நான் இப்போ தான் புதுசாக ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா நான் ஷேரோட லைஃப்பை பார்க்கும்போது அவள் என்கிட்ட சொல்லுவாள், எனக்கு இந்த மாதிரி இருந்து நான் இப்படி வந்திருக்கேன், நான் எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சு சுச்சுவேஷன், ஆனால் ஏசப்பா அதுலேருந்து என்னை ஹீல் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு அப்படின்னு நான் சொல்லும் போது அப்போ தான் எனக்கு தெரியும், ஓ விசுவாசம்னா இப்படி தான் அப்படின்ட்டு. ஸோ விசுவாசன்றது நம்ம லைஃப்பில் நடந்தால் மட்டும்தான் நான் நம்புவேன் அப்படின்னு நம்ம இல்லாமல் அடுத்தவங்களோட லைஃப்பில் நடந்த விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும். அதுக்குன்னு எல்லா விஷயத்தையும் அடுத்தவங்களேருந்து லைஃப்லேருந்து எடுத்துக்காமல் நமக்கு தேவையானது மட்டும். இப்போது ஷேரன் லைஃப்பில் நிறைய இருக்கும், எல்லாத்தையும் நான் அதுக்கு நீ எக்ஸாம்பிளுக்கு என்னால் எடுத்துக்க முடியாதுல்ல, ஒரு சில விஷயம் மட்டும்தானே அவள்லேருந்து எனக்கு எடுத்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான். அதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற விஷயம் இல்லை எதிர்பார்க்காத விஷயம் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்கும்போது நம்மளோட விசுவாசம் அதிகமாகும். ஓகேவா? இப்போ நம்ம எதிர்பார்த்த விஷயம்னா நான் என் லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். எனக்கு இதில் அம்மா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அந்த ஃபீஸ் கட்டுற ப்ராசஸ். எனக்கு 3rd செம் ஃபீஸ் கட்டணும். அப்போ தான் நான் சர்ச்சுக்கு வந்த புதுசு. 3rd செம் ஃபீஸ் கட்டணும் 17,500 என்கிட்ட இல்லை. அப்போ நான் சர்ச்சுக்கு வரதால ஒர்க் போகிறதில்ல பார்ட் டைமாக. நான் என் அம்மாகிட்டையும் கேட்டேன், அரேஞ்ச் பண்ண முடியல என்னால். அப்போ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நான் ஏசப்பட்டு நான் ப்ரேயர் பண்ணனா இல்லையான்னு கூட. பட் நான் கொஞ்ச நாள் நான் சோகமாக இருந்ததை பார்த்து அம்மா என்கிட்ட என்னாச்சுன்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி ரீசன் சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி ஃபீஸ் கட்டணுமா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு அம்மா கிட்டே சொல்லும் போது அப்போ அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு ஃபீஸ் அம்மா தான் கட்டினாங்க. நான் அந்த டைம் நான் எதிர்பார்க்கலாம், அவங்க ரீசன் கேட்டாங்க, நான் ரீசன் ஜஸ்ட்டு நான் சொன்னேன், அவ்வளோதான். அவங்க எனக்கு ஃபீஸ் கட்டுவாங்கன்ற விஷயத்த நான் எதிர்பார்க்கல. அப்போ ஏசப்பா அம்மாக்குள்ள ஒரு தாட் போட்டிருக்காருல, ஏசப்பாக்கு என்னன்னா என் மகன் எனக்காக நின்னால அப்படின்றதுனால இப்போ நான் ரட்சிக்கப்பட்டதால் எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு.
மேபி இப்போ நான் உலகத்தில் நான் அப்படி இருந்தேன்னா நான் டீடைன் பண்ணிட்டு வேறு ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துட்டு அப்படி தானே இருந்திருக்கணும். பைபிளில் வந்து நம்ம எலியாவை கூட எடுத்துக்கலாம். எலியா வந்து தேவனுக்காக வந்து அந்த இடத்துல நின்னாரு. அக்கினி வந்து அந்த இடத்துல பட்சிக்கொன்னாரு. அந்த அந்த பீடத்தில் வந்து அவ்வளோ தண்ணி ஊற்றியும் அவ்வளோ இது பண்ணியும் அவருக்கு அந்த விசுவாசம் 1% கூட கம்மியாகலை. அந்த விசுவாசம் இருந்ததால் தேவன் வந்து அக்கினியை வர வச்சார்ல. ஸோ அந்தமாரி ஒவ்வொரு விஷயமா வந்து ஏசப்பாவே நமக்கு கற்றுக் கொடுப்பாரு. ஏன்னா அக்கா சொன்ன மாரி ஆரம்பிக்கிறதும் அவர் தான், முடிக்கிறதும் அவர் தான், நம்மளை வழி நடத்துறதும் அவர் தான், நம்மளை வளர்த்திருக்கிறதும் அவர் தான். சூப்பர். டிஷர்ட்டில் போட்டு ஆக்சுவலாக வந்து இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பற்றி பேசும்போது ஆரம்ப ஸ்டேஜில் தான் டிஸ்ட்ராக்ஷன் ஆகும் அப்படின்னு கிடையாது. நம்ம போய்கிட்டே நல்லா போயிட்டுருப்போம். நல்லா வந்து ஒரு 10வது படி 12வது படி வரைக்கும் வந்திருப்போம். அந்த டைமில் கூட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வர்றது 14வது படி 16வது படியில் கூட வரும். அந்த டைமில் கூட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு வரும். நிறைய நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடக்கலாம், இல்லை எதனால கூட வரலாம். ஆனால் அப்போல்லாம் நம்ம திரும்பி நம்ம வாழ்க்கையை பார்த்தாலே வந்து அந்த விசுவாசம் வந்து நிச்சயமாக இன்க்ரீஸ் ஆகும். நம்ம எப்படி இருந்தோம், நம்ம இப்படி மாறினோம், யார் நம்மளை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது, நமக்கு இதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது. ஆனால் ஆண்டவர் வந்து தகுதியுள்ள நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க மத்தியில் தகுதி இல்லாத நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிற நம்ம வாழ்க்கையில் ஏகப்பட்ட சாட்சிகள் இருக்கும். அதெல்லாம் வந்து என்னதான் ஐயோ கடவுள் நம்மளை பார்க்குறாரா அப்படியே இருக்கும்போது திடீர்னு இதெல்லாம் செஞ்சுருக்கிறாருல அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மாற்றம் அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அதுதான் வசனம் சொல்லுதில்ல, மேகம் போல சாட்சிகள் இருக்குது. நம்ம வாழ்க்கையிலே நிறைய சாட்சிகள் இருக்குது, நிறைய மிஷினரி கதைகள் இருக்குது, ஏகப்பட்ட ஊழியக்காரங்க சாட்சி கேட்டிருக்கோம். நம்ம பக்கத்தில் எதிர்த்தாப்புல சபையில் நம்ம வாழ்க்கையில் சாட்சி. இந்த சாட்சியெல்லாம் அதாவது அந்த கொஞ்சம் நன்றியோடு அந்த சாட்சியெல்லாம் நினச்சாலே நமக்கு போதும். நம்ம அந்த விசுவாசத்துலேருந்து நம்மளை தட்டி சரி பண்ணிக்குவோம். கண்டிப்பாக சூப்பர். எல்லாரோட இதுவும் பாயிண்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இவ சொன்ன மாதிரி உறவு, ஸோ அவரோட கனெக்ட் ஆகும் போது விசுவாசத்தில் எதுவும் வியூல் சொன்ன மாதிரி இவ ஃபஸ்ட்டு ஒரு இது கொடுத்தால டெஸ்டிமோனி, இன்னொருத்தவங்க லைஃப்பில் நடக்கிறத பார்க்கும்போது அதுவும் நம்ம விசுவாசத்தை வளர்த்தெடுக்கும். அப்புறம் இன்னொன்று வந்து எனக்கு கரெக்டாக சொன்னேன், தெரியாத டைமில் நம்ம நினைக்காத ஒரு டைமில் ஒரு விஷயம் நடக்கும் போது விசுவாசம் அதிகமாக. அக்கா சொன்ன மாதிரி வார்த்தையை கேட்கும் போது அண்ட் அவர் சமூகத்தில் இருக்கும்போது, ரேஸ் சொன்னது ஆபிரகாம் அந்த டெஸ்ட்டு எடுத்தோன்னவே அவர் தகப்பனாகலைல்ல, ஒரு ப்ராசஸ் இருந்துச்சு. பேதுரு விழுவும் போதும் அவர் தூக்கி எடுக்கிறதுக்கு சூழ்ந்திருக்கிற தேவனை நோக்கி பார்க்கும்போது விசுவாசம் வந்துடும். ஸ்டார்டிங்ல விழுந்து எந்திரிச்சு திருப்பி அந்த அனுபவத்தினால ஓகே இது நம்ம பண்ணக்கூடாது, அந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோம். கொஞ்சம் வளர இன்னும் அவர் உறவு தெரிய ஆரம்பிச்சிடும். இன்னும் இவ்வளோ விழுந்தும் நம்மள அவர் தூக்கி எடுக்கிறாரா அப்படின்றதுலயே இன்னும் விசுவாசம் அதிகமா பெருகிடும். அதுதான் நான் சொல்ல வந்தேன். நான் சொல்ல வந்த பாயிண்ட் வந்து அன்பு. ஸோ அன்புனால கண்டிப்பாக விசுவாசம் பெருகும். இப்போது நான் ஒரு இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன், நீங்களா பார்த்தீங்களா எனக்கு தெரியல. ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க லைஃப்பில் வந்து பிகினிங் அப்போ தான் அவங்க வந்து விசுவாசிட்டு வராங்க. ஸோ அவங்க வந்து அவங்க பாஸ்டர்கிட்ட போய் புலம்புறாங்களாம், பாஸ்டர் பைபிள் இவ்வளோ பெருசாக இருக்குது, என்ன இது இவ்வளோ வாசிக்க வேணுமா அப்படி சொல்லி புலம்பிட்டு இருந்தா. உடனே அவங்க பாஸ்டர் பைபிள் எடுத்தாராம். பைபிளை கொண்டு வாங்கன்னு பைபிள் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 2 பேஜ் அந்த பைபிளோட அந்த 2 ஜெனிசிஸ் சாப்டர் 1 and 2 எடுத்துகிட்டு சொன்னாராம், இந்த 2 சாப்டர் இருக்குது பார்த்தியா, இதுதான் வந்து தேவன் நம்மளை எவ்வளோ நேசிக்கிறாரு அப்படின்னு தெரியுது. அந்த 2 சாப்டரில் உனக்காக உலகத்தையே படைக்கிறாரு, எல்லாத்தையும் செஞ்சு உன்னைய படைக்கிறாரு, ஓகேவா. அந்த 2 சாப்டரில் மீதி ஃபுல் பைபிளை ஃப்ளிப் பண்ணிட்டு சொல்கிறேன்னா, மீதி இது எல்லாமே மனுஷங்க திரும்ப திரும்ப விழுந்து எழுந்து அவர் அன்பு கடைசி வரைக்கும் நம்மளை கூட்டிகிட்டு போய் கடைசி அவரோட யுகமாக இருக்கிற வரைக்கும் மீதி ஃபுல்லாகவே அதான் இருக்குது. இன்னுமே அதானே அவரோட அன்பு தான், பைபிள் முழுசாகவே அதுதான். ஸோ அது எவ்வளோ அழகாக சொல்கிறாங்கல்ல, எனக்கு இங்கிலீஷில் செம்மையாக சொல்லியிருந்தாங்க, நான் காட்டுறேன். அப்போ வந்து முழுசாகவே வேதம் முழுசாகவே அவரோட அன்பு தான் இருக்குது. அந்த ஒரு வசனம் கூட ஒன்று வரும், விசுவாசம் இதெல்லாம் இருந்தாலும் அன்பே இது எல்லாவற்றிலும் பெரிதாக இருக்குது அப்படின்னு. ஸோ நம்ம தேவனை ரொம்ப நேசிக்கும் போது, அன்பில் இருக்கும் போது, உறவில் இருக்கும் போது கண்டிப்பாக நம்மளோட விசுவாசம் அதிகமாக வளரும். ஸோ அது ரொம்ப நேசிச்சிட்டோன்னு வைங்களேன், அது அவரை நம்ம நம்பணும், விசுவாசிக்கணும், அந்த தாட்டே போயிடும்.
அவர் ரொம்ப நேசிச்சோன்னா அவ்வளோதான், அவர் செஞ்சிருவார் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. இப்போ என்னோட ஃபீஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சில நேரம் என்ன சொல்ல, இருக்கிற டைம் இருக்கும், இல்லாத டைமில் அது எங்கேருந்து தான் விசுவாசம் வரும்னே தெரியாது. போன வாட்டி பண்ணிட்டீங்களே இந்த வாட்டி பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி அது அப்படியே அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிடுது. அது ரீசன் என்னென்னா அன்பு தான். ஸோ அந்த லவ் வந்து அவ்வளோ அழகாக எல்லாத்தையுமே அது வந்து கவர் பண்ணிடுதுல, அந்த விசுவாசத்தையே அப்படியே தூக்கி சாப்பிட்ருதுன்ற மாதிரி. ஸோ அவர் நம்ம மேலே வச்ச அன்பு, நம்ம அவர் மேலே வைக்கிற அன்பு, ஸோ அது இருக்கும் போதே நம்மளோட விசுவாசம் வந்து கண்டிப்பாக வளர்ந்துடும். எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் நம்மளை வந்து தாக்க முடியாது. ஸோ அதுதான் முடிக்கணும். கன்க்ளூட் வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? ஸோ கடைசியாக வந்து என்னென்னா, விசுவாசம் வந்து ரொம்ப முக்கியம். உலகத்தில் வந்து சூழ்நிலையில் பார்க்காம சூழ்ந்திருக்கிற பார்த்தோன்னா விசுவாசம் இது பண்ணிடலாம், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து, தப்பான ஒரு விஷயத்தில் வந்து நம்ம ஒரு விசுவாசத்தை வச்சுட்டு எனக்கு இது வந்து நடக்கணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விசுவாசத்தை வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஏசப்பாக்கு விருப்பம் இல்லாதது வந்து நடக்காததப்போ வந்து அது மேலே விசுவாசத்தை வச்சுட்டு ஏசப்பா எனக்கு இதை பண்ணலை, ஏசப்பா மேலே நான் கோச்சிட்டு போயிடக்கூடாது. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து, ஏசப்பாக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்து மேலே நம்ம வந்து விசுவாசத்தை வச்சுட்டு எனக்கு நடக்கணும் அப்படின்ட்டு நடக்காத சூழ்நிலையில வந்து அவர் விட்டுட்டு போகிற நிறைய சூழ்நிலை நடக்கும். கேட்கிறத அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்கணும். இப்போ தேவனுக்கு விருப்பம் இல்லாத அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து இப்போ நம்ம லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கோம். அது தாட் நமக்கு திடீர்னு ஏன் அப்படி வரும்னா, நம்ம பிசாசுக்கு நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுக்கும்போது அந்த தாட் ஒன்று வரும். ஸோ நம்ம வந்து இப்போ ஏசப்பா கூடயே நான் கனெக்டில் இருந்தேன்னா எனக்கு பிசாசோட டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் என் தேவன் என் கூட இருக்காரு. ஸோ நம்ம வந்து நம்மளால எவ்வளோ நமக்கு கிடைக்கிற டைமோ இல்லை நமக்கு கிடைக்கிற கொஞ்சம் கேப்பாக இருந்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் வந்து நம்ம வந்து தேவனுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சொன்னாங்களே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் அது பேர் என்ன, தனியா இருக்கும் போது அவரோட பேசணும், கூட்டமா அப்படி இருந்தா அவரை பத்தி பேசணும். பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம வந்து பிசாசுக்கு நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அது அந்த ஒரு விஷயத்துல வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப அவ சொன்னது இப்போ ரேஸ் சொன்னோன்னே எனக்கு டப்பு ஞாபகம் இருந்துச்சு. ஆனா அது எப்படி கனெக்ட் பண்றதுன்னு தெரியல, இவ சொன்னோன்னே கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ வந்து அவ சொன்ன மாதிரி பிசாசுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்க கூடாது. யூதாஸுக்கும் பேதுருக்கும் அதான் வித்தியாசம். 2 பேரும் தப்பு பண்ணாங்க. யூதாஸ் என்ன பண்ணா, பிசாசுக்கு இடம் கொடுத்து அவன் வந்து சூசைட் பண்ணிட்டான். பேதுரு என்ன பண்ணாரு, அவரும் தப்பு தான் பண்ணாரு. ஆனா அவர் வந்து பிசாசுக்கு இடம் கொடுக்காம திரும்ப மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பிட்டாரு. ஸோ அதான் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு வித்தியாசம். ஸோ அது ஒரு தப்பான எண்ணம் வர்றது தப்பு கிடையாது, அதை தியானிக்கிறது இருக்கு பத்தியா, அதுதான் தப்பு. இப்ப டக்குன்னு ஒரு தப்பான எண்ணம் வருதுன்னா அதை நம்ம வந்து கடிந்து கொண்டு அதை இது பண்ணிடணும், விரட்டிடணும். அதை வந்து திருப்பி இது என்ன இப்படி தியானிச்சுக்கிட்டே இருக்கும் போதுதான் பிசாசு நம்மளுக்குள்ள ஆளுகை செய்ய முடியும். அப்பதான் வந்து விசுவாசத்துல ஒரு பிரேக் வந்துருது. அதுதான் அது எப்போ நடக்கும்னா, நம்ம வந்து தனியாக இருக்கும்போது நம்ம சிந்தையில் ஏதாவது ஒரு எண்ணம் வரும், அதை வந்து தியானிச்சுக்கினே இருக்கும்போது அது அப்படி ஆயிடும். ஸோ அதுக்கு தான் நீ சொன்னது கரெக்டாக வரும். என்னன்னா தனியாக இருக்கும்போது அவரோட பேசிட்டா பிரச்சனையே கிடையாது. நம்மளாம் நமக்குள்ள பேசணும்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை தான். நம்ம தான் பிரச்சனையே. நம்ம யோசிக்கிறது எப்பா என்ன யோசனை என்ன சிந்தனை இருந்து தூக்கி போடுற போல இருக்கும். நம்ம வந்து நம்மளோட விசுவாசத்துல வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு வந்து நமக்கு நிறைய பரீட்சை ஏசப்போ நமக்கு வைப்பாரு, பிசாசனா நம்ம வைப்பான். இப்போ வந்து இப்போ நார்மலாக இப்போ வேர்ல்டில் எக்ஸாம் எழுதுறவங்க வந்து அந்த கிளாஸில் வந்து படிக்கிறவங்களும் இருப்பாங்க, ஃபெயில் ஆகிறவங்களும் இருப்பாங்களே. ஆனால் ஃபெயில் ஆகிறவங்க ஃபெயில் ஆகிட்டு படிக்கிறவங்களுக்கு கூட அந்த அவ்வளோ கெத்தாக அந்த இது இருக்காது. ஆனால் ஃபெயில் ஆகிறவங்களுக்கு வந்து அவ்வளோ கெத்தாக இருப்பாங்க. பட் அந்த படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபெயில் ஆகிறவங்கள நீ என்ன வேணா இருந்துட்டு போய் எனக்கு படிக்கணும்னு தான் அவங்க அந்த படிப்பு மட்டும்தான் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் இப்போ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு வரதான் செய்யும். அதுக்குன்னு அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் சரி ஒரே அம்மா சொல்லுவாங்களே, ஒரே ஒரு வாட்டி மட்டும் போயிட்டு ஒரே ஒரு வாட்டி மட்டும் இருக்கவே கூடாது. நம்ம அந்த ஒரு வாட்டி எங்க காலடியை தேய்ச்சிட்டா அதுல இருந்து வெளியே வருது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 1000 வாட்டியா மாறிடும் அது ஒரு வாட்டி. அந்த மாதிரி தான் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம அந்த ஃபெயில் ஆகிற பர்சன் மாதிரி அவங்கள நம்ம வந்து அவங்கள இதுவே பண்ணிடக்கூடாது. நமக்கு வருதுன்னு தெரிஞ்ச உடனே ஷேரன் சொன்ன மாதிரி ஆரம்பத்துலேயே அதை கடிந்து இது பண்ணிட்டா நம்ம போகும், நம்ம ஈஸி கூட ஜாலியாக போகலாம். கரெக்ட், சூப்பர். ஸோ டிஸ்ட்ராக்ஷன் வந்து ப்ராப்ளம் கிடையாது. டிஸ்ட்ராக்ஷன் வரும், அதை நம்ம ஓவர் கம் பண்ணுறோமா இல்லையான்றது தான்.
விசுவாசத்தை துவக்கிறவரும் அவர் தான், முடிக்கிறவரும் அவர் தான். இங்க ஆரம்பிக்கிற விசுவாசம் பரலோகத்துல அவர் சமூகத்துல தான் போய் முடியணும். ஏன்னா அதுக்கப்புறம் விசுவாசம் தேவையில்லை, நமக்கு கண்ணுக்கு நேராவே எல்லாம் தெரியும். அப்புறம் விசுவாசம் நமக்கு தேவையில்லை, ஏன்னா அது ஃபார் ஷுரா நமக்கு தெரியும். நம்ம பார்க்காத வரைக்கும் தான் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் அப்போ நம்ம பார்த்துருவோம். அதனால இங்க ஆரம்பிக்கிறது அந்த கடைசி மூச்சு வரைக்கும் அவர் சமூகத்துல போய் தான் அது முடியணுமே. அது ஆனா பக்காவா அக்கா சொன்னதும் ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். என்ன சொல்ல, இங்கே தொடங்குற விசுவாசம் அங்கே போய் முடிக்கணும். ஏசுவா சொன்ன மாதிரி கண்டு விசுவாசிக்கிறவங்கள விட காணாமல் விசுவாசிக்கிறவங்க பாக்கியவான்கள். நம்மலாம் பாக்கியவான். வதிகள் பாக்கியவதி. ஓகே, அது இன்னொரு நாள் செப்பரேட்டா தீன்னு ஒரு இது வைக்கணும். கண்டிப்பா நம்ம கீழே நம்ம புக்க போடணும். புக்கு ஒரு பிடிஎஃபா இருந்தா கூட நல்லா இருக்கும். அப்படியாக்கா? கீழே நல்லாதான் இருக்கு. ஓகே டன். ஸோ வந்து இன்னொரு நாள் தீ பற்றி பேசுவோம். அது நல்ல டாபிக் கிடச்சிருக்குப்பா. ஓகே, ஸோ வந்து இன்னைக்கு விசுவாசத்தோட நாங்கள் வந்து ரேப் அப் பண்ணுறோம். புரிஞ்சிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். இன்னும் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இல்லை தனியாக ஏதாவது என்ன சொல்ல ஸ்பெசிஃபிக்காக ஒரு டாப்பிக்கில் இருந்துச்சுன்னா தாராளமாக கொஸ்டின்ஸ் கேளுங்க, நாங்களும் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.